இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ கிளிப்பிங் பார்க்கும்போதே உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும். தமிழக வெற்றி கழகத்தோட மகளிர் அணி இங்கே கிடையாதுங்க, கோயம்புத்தூர் புறநகர் கிழக்கு மாவட்டத்தில் இருக்கிற மகளிர் அணி பார்த்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் போட்டி ஒன்று நடத்துகிறாங்க. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா அவங்க கையாலே கோயம்புத்தூரில் இருக்கிற நிறைய சிட்டிஸில் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அவங்க கையாலே பார்த்தீங்கன்னா போஸ்டர் ஓட்டியிருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது நிறைய பொதுமக்கள் அங்கே பேசுகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வயதானவங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வயசானவங்கலேருந்து யங்ஸ்டர்ஸ்லேருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களோட படம், அவரோட பேர் பார்த்தீங்கன்னா கையில் பச்சை குத்துறது பார்த்துருக்கோம். ஸோ இந்த காலகட்டத்தில் 2025 இந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கீங்கன்னா அந்த மனிதர் எந்த மாதிரி ஒரு மனிதராக இருப்பார். ஸோ விஜயனனுக்காக நீங்களே இறங்கி, அதாவது ஒரு மகளிர் அணியை இறங்கி போஸ்ட் ஓட்டுறாங்கன்னும் போது ஒரு மிகப்பெரிய லெவலில் மதிப்பு வருது. ஸோ 2026 எலெக்ஷனில் இந்த மாதிரி நிறைய மகளிர் அணிகள் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து ஓட்டு கேட்க போகிறாங்க. ஸோ பெண்களுக்கு எப்போவுமே முன்னுரிமை கொடுக்குறது விஜயன் அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்களா இப்போ நீங்கள் பிரச்சாரம்லாம் பார்த்துருப்பீங்க, பிரச்சாரத்துக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஆண்கள் தான் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த வரை பார்த்தீங்கன்னா 2026 விஜயனனுக்காக நிறைய மகளிர் இறங்கி வந்து ஓட்டு கேட்க போகிறாங்க. அரசியல் மாற்றம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் மாற்றம் கிடையாதுங்க, இதுதான் மாற்றம். நிறைய பெண்கள் வெளியே வந்து பேசுகிறாங்க, வெளியே வந்து ஒர்க் பண்ணுறாங்கன்றாங்களா, இதுதாங்க உண்மையிலே பொலிட்டிக்கல் சேஞ்சுன்னு சொல்கிறது. ஸோ இந்த வீடியோ பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.